சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு இந்த பாட்டு வரியில் வந்து ஏற்கனவே ஒரு ஃபேமஸான ஒரு பாடல்ல வரும் முதல் ஒரு வரி. இந்த வரியை வந்து இந்த படத்துக்கு வந்து பெயரா வச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட பேர் வந்து நம்மள ரொம்ப கவர்ந்திருந்தது. சரி, இந்த படத்தை அந்த பாட்டு உள்ள அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாட்டு தர வர எந்த படமே நல்லா இருக்காது. சரி, இந்த படத்துல வந்து அந்த படத்தோட பேர் வச்சிருக்காங்க, இந்த படம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு உண்மையா ஒரு 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 ஏன்னா ஒரு காமெடி வந்து ஏற்கனவே வைபவ் நடிச்சு கடைசி நடிச்ச பெருசு படம் வந்து கொஞ்சம் நல்லா ஒரு சில காட்சி வந்து நம்ம மனசுக்கு சிரிச்சிருந்தோம். சரி, வைபவ் நடிச்சிருக்கிறாரு. ட்ரைலர் வந்து கொஞ்சம் ட்ரைலரே பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு டவுட்டா தான் இருந்தது. இருந்தாலும் சரி, அந்த அந்த டீம் வந்து நல்லா இருந்தது. ஆனந்த் ராய் சார், மொட்டா ராஜேந்திரன் சார், சுனில் ரெட்டி, அப்புறம் அந்த நம்ம 4 பேர் சேர்ந்து அந்த பண்றது நல்லா இருக்கு. சரி, படம் கொஞ்சம் பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் சிரிப்பா இருப்பான்னு நினைச்சு சொல்லிட்டு யார் இந்த படத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க. ஏன்னா இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சிரிப்பு தர வேண்டிய எல்லா அம்சங்களும் இருந்தும் சுத்தமா வந்து ஒரு மருந்துக்கு கூட அங்க இங்க ஒரு சில காட்சி அது வாய் விட்டு மனசுக்கு சிரிக்கலாம் முடியல. ஒரு காமெடி படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த படத்துக்கு உண்டான கேரக்டருக்கு மட்டும் முக்கியம் கிடையாது. காமெடி படமா இருந்தாலும் சரி, அது ஆக்ஷன் படமா இருந்தாலும் சரி, ஹாரர் எதுவா இருந்தாலும் அந்த கதை வந்து ஓரளவுக்கு வந்து நம்மள ஒரு எங்கேஜா ஒரு நல்ல திரைக்கதை தான் அந்த காட்சி அமைப்புகள் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சிரிப்பு வந்து வர வைக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கதை வந்து ஓரளவுக்கு வந்து சிரிப்பு வர வைக்கக்கூடிய ஒரு கதை தான். என்னன்னா, ஒருத்தர் வந்து 2 கோடி ரூபாயை வந்து ஒரு இன்சூரன்ஸுக்காக நம்ம வைபவ் மற்றும் அவரோட நண்பர் வந்து திரும்பி போக சொல்லுவாரு. அந்த இன்சூரன்ஸ் பணம் வந்து அந்த 2 கோடி திருப்பி அடையிறதுக்கு கொடுத்துணுன்ற இதோட அந்த பணத்தை திருடுறதுக்கு லிவிங்ஸ்டன் மூலியமா வந்து 2 பேரை வர வச்சு பண்ணுவாரு. அவர் தான் கராத்தா வீரர் மறைந்த கராத்தா வீரர் உசைனி அவர்கள் வந்து அவருடைய பணத்தை 2 கோடி ரூபாய் வந்து லிவிங்ஸ்டன் அப்படின்னு நம்ம நடிகர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து 2 பேர் ஏற்பாடு பண்ணுவார். அவர் தான் வைபவ் ஃப்ரெண்டும். அவங்க கிட்ட கடத்த சொல்ற மாதிரி கடத்திட்டு இன்சூரன்ஸ் பணம் வந்தோடனே இந்த 2 கோடி திருப்பி கொடுங்க. ஆனா இவங்க 2 கோடி வந்து தொலைச்சிடுறாங்க. தொலைச்சதுக்கு அப்புறமா அந்த 2 கோடி திருப்பி கொடுக்கறதுக்காக ஒரு 4 பேரோட சேர்ந்து ஒரு பேங்க்ல கொள்ளடிக்க முயற்சி பண்றாங்க. இதுதான் கதை. இந்த கதையை வந்து கண்டிப்பா ஒரு மிக சிறந்த ஒரு சிரிப்பு படமா எடுக்கிறதுக்கான எல்லாமே இருக்கு. அந்த 4 பேர்ல ஒருத்தர் ஆனந்த் ராய் சாரு, ஒருத்தர் மொட்டா ராஜேந்திரன், ஒருத்தர் சுனில், இன்னொருத்தர் 4 பேர் சேர்ந்து இந்த திருட்டு கும்பல் கூட இதுல கிங்ஸ்லி வேற உள்ள வந்து சேர்த்துக்கிறாங்க. நான் தயவுசெய்து சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு பல காலமா நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, கிங்ஸ்லிக்கு வந்து அந்த டாக்டர் படத்துல மட்டும்தான் வந்து அவர் பண்ணது வந்து ஒரு சில காட்சிகள் தான் அவருடைய சிரிப்பு வந்து நமக்கு வந்து வர வச்சது. மற்றபடி வந்து அவர் வந்து அதே மாதிரி வசனங்கள், அதே மாதிரி ஒரு முகபாவனைகள் தான் காமிச்சிட்டு இருக்காரு தவிர, அது நமக்கு நிச்சயமா சொல்றேன், எந்த படத்துலயும் வந்து அவரை பார்த்துல சிரிப்பு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லை, வரவும் இல்லை. அதனால ஒண்ணு கிங்ஸ்லி வந்து தன்னை வந்து மாத்திக்கணும், இல்ல இயக்குனர் வந்து அவரை மாத்தி வேற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அவரை சிரிப்பு வர வைக்கணும். எப்பயும் போல மொட்டை ராஜேந்திரன் வந்து அவருடைய கேரக்டர்ல வந்து ஒரு சில காட்சியில் சிரிப்பு வர வைக்கிறாரு. ஆனந்த் ஒரு சில சின்ன வீட்டில் வந்து சிரிப்பு வர வைக்கிறாரு தவிர, மொத்தமா இந்த படம் வந்து ஒரு சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு படமாவோ, இல்ல சிந்திக்க வைக்க படமாவோ, எந்த விதமான ஒரு ஜேர்னல்லையும் போல நம்ம ஒரு படத்தை வந்து குறை சொல்றது நம்மளோட மோட்டிவ் கிடையாது. நம்ம ஒரு படத்தை குறை சொல்றோம் அப்படின்னா சுத்தமா அது வந்து எதுவுமே நம்மளுக்கு வந்து எடுக்கல அப்படின்னும் போது தான் நம்ம அந்த படத்தை வந்து நம்ம குறையா சொல்ல வேண்டியிருக்கு. இந்த குறை எதுக்கு நம்ம சொல்றோம் அப்படின்னா, இதுல வந்து இயக்குனர் 2 பேர் வர இந்த படத்தை இயக்குனர் 2 பேர் பாவம். இதுல வந்து மாட்டுல வந்து இமான் சார் வந்து தேவையில்லாத வந்து மாட்டிட்டாரு. ஒரு பாட்டு 2 பாட்டு கொஞ்சம் கேட்கற மாதிரி இருந்தது. இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு கதை திரைக்கிறது உள்ள படத்துக்கு இமான் சார் மட்டும் எப்படி தனியா வந்து அந்த படத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்றது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை. ஒரு நல்ல படம் தான் இசையமைப்பாளர் ஒரு வேலை இருக்கும். ஸோ இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்க்க விரும்புறவங்க எதுக்காக அந்த படம் பார்க்க போவாங்க அப்படின்னா, ஒரு 2-2 மணி நேரம் நல்லா சிரிச்சுட்டு வரலாம் அப்படின்ற ஒரு காரணம் தவிர வேற எந்த காரணமும் வைபவ் படத்துக்கோ போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ வைபவ் என்ன பண்ணணும்னா, அடுத்து வர சில படம் ரொம்ப படம் நல்ல படம் அடிச்சிருக்கிறாரு. போன படம் கூட ஒரு சில ஓரளவுக்கு நம்ம பார்த்து சிரிக்கிற அளவுக்கு படமா தான் இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் வைபவ் வந்து இந்த மாதிரி கதைகள் அவாய்ட் பண்ணுங்க. கதை நல்ல கதை தான். இந்த மாதிரி கதை நல்ல திரைக்கதை நல்லதா அமைச்சு வந்து அடுத்து வர படம் நீங்க வளரும் நடிகர், நல்ல நீங்க வளர்ந்து வந்து ஒருத்தர் வளர்ந்து வந்து இண்டஸ்ட்ரிக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ நீங்க அடுத்து வர படத்தை வந்து காமெடி படமா இருந்தாலும் நல்ல திரைக்கதை அமைச்சு கோஆர்டிஸ்டா நல்லதா இருந்தாங்க, அவங்க மேல குறை எதுவும் சொல்றது இல்லை. நல்ல கதை திரைக்கதை அமையல அப்படின்னு சொல்லி சொன்னா என்னதான் பண்ணாலுமே ஆடியன்ஸ் வந்து சிரிக்க மாட்டாங்கன்றத மனசு வச்சுட்டு ஒரு நல்ல படமா எடுக்க முயற்சி பண்ணுங்க வைபவ் சார்.